யாஷிகா, உனக்கு ஹாஃப் அன் ஸ்லாட் போதுமா இல்ல சேனல்ல பேசி 1 ஸ்லாட் வாங்கி தரட்டுமா? எதுக்கு இப்படி ஒருத்தர்கிட்டயா போய் நான் காலேஜ்ல புலி பண்ணேன்னு சொல்றதுக்கு? அட நம்ம யாசிகா பாவங்க, திப்பு பண்ணதுக்கெல்லாம் யாசிகா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் வந்து நான் பண்ணலன்னு யாசிகா சொன்னாலும் அவங்க வந்து நீ தான் சொல்லியிருப்ப, நீ சொல்லாமல் எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னல்ல என்ன சுசி, ஏதாவது பிரச்சனையா? ஏய் மூட்டு போடா. இவங்களே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கையில் இவன் வேறு யாருன்னு தெரில, கோமாளி மாதிரி குறுக்க வந்து திட்டு வாங்கிட்டு போகிறான். நம்ம யாசிகா எவ்வளோ தான் சொன்னாலும் இவங்க நம்புகிற மாதிரியே தெரியலை. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் உதய கல்யாணம் பண்ண நினைக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் என் பேர் கெடுத்து இந்த ஆஃபீஸ் விட்டு இவள அனுப்பிடலான்னு பாக்குறேன். இப்போ என்ன? நம்ம திப்பு திட்டினப்பெல்லாம் அமைதியாக இருந்தவங்க நம்ம யாசிகாட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்பவே வந்து யாசிகா டென்ஷன் ஆகி நான் பண்ணலன்னு எவ்வளோ சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல, என்னமோ பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவனே ஒரு ஆட்டிடியூட் காட்டுறவன். இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்குது ரொம்ப முக்கியமாக போனாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் வருது. இப்படியே இந்த வாரம் எபிசோடை வந்து இதுலேயே ஓட்டிடுவாங்க போல். எப்படியோ ஒரு வழியாக வந்து யாசிகா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முதல்ல உன் பிஹேவியரை மாற்று. இங்கே வந்து நம்ம திப்பு சார் என்ன சொல்கிறாருன்னா, யாசிகாவை மாற்றிட்டு வேற ஆளை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரை கூப்பிட்டுருந்தா அவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்காக தான் எல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக இருக்கும், பிடிச்சிருக்குமே. எப்படியோ ஒரு வழியாக வந்து இது மாதிரி தான் இது காரணம், அதனால தான் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இவர் வந்து ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு யாசிகாவுக்கும், நான் என்ன பேசட்டுமான்னு கேட்குறாரு. ஆமாம், பட் இப்போ யாஷிகாவை மாற்றிட்டு திரும்ப ஷாமியை யூஸ் பண்ணலாமா? ப்ளீஸ், ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேட்டால் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஐ ப்ராமிஸ்டா. சார்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வேறு தினம் வந்து ஏதாவது ஒன்று டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது, முதல்ல இவனை தூக்கணுங்கிற மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கண்டுபிடிச்சி திப்பு வந்து என்ன பாடி ஒண்டி தான் பேசுது, வாயை செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. தினம் புது புது டிமாண்டாக வைக்கிறான். இவனை ஒரு ப்ராஜெக்டில் கேஷ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஓகே தானே? சூப்பர். ஒரு வழியாக எப்படியோ வந்து யாசிகாவை மாற்றுறதுக்கு வந்து நம்ம சார்ஜ் வந்து ஓகே சொல்லிடுறாரு. இப்போ தான் நம்ம திப்புக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்பா இவரை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே நம்ம திப்பு சார் பட்ட பாடு இருக்கே, பாவம் மனுஷன் 2 சைடும் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து யாசிகாவும் சின்மையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கல என்ன ஆஃபீஸ்லாம் எப்படி போகுது, எதுவும் பிரச்சனையாக ஏது, அவள் எதுவும் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம வீட்டிலேருந்து வந்தவன் எதுவும் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, நம்ம வீட்டில் தான் வந்து வீடாவாக இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து யார் வேணாலும் வந்துட்டு போகிறாங்கிற மாதிரி யாசிகா சொல்கிறாங்க. இப்போ வந்து சின்மை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் உன்கிட்ட வந்து கீர்த்தி எதுவும் சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி வந்து வாண்டடாக வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்பையும் வந்து என்ன ஏதுன்னு யாசிகா விசாரிக்கிறப்ப எதுவுமே சொல்லாமல் அப்படி இப்படின்னு வந்து ஏதோ சொல்லி கதை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணி எப்படியோ ஃபோனை வந்து பேசி முடிச்சிடுறாங்க 2 பேரும். அத்தை, இது யாராவது இந்த பாட்டி வேறு புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்பிரமணிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. சின்ன வயசில் வந்து கராத்தே மாஸ்டராக இருந்தார். நம்மளால் கூட சமையல் மாஸ்டர்னு நினச்சா கராத்திலேயும் மாஸ்டராக இருந்திருக்காரு. இவருக்கு எப்படி வந்து சுப்பிரமணிய ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க என்ன ஏதுங்கிறது தான் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. இதில் வந்து சுப்பிரமணியம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா கராத்தே கிளாஸில் வந்து ஒன்றாவே ஃபைட்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் ஜாலியாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சின்மை அப்பா வந்து இந்த கராத்தே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே தனியாக இருக்கப்போ யாரோ 2 பேர் வந்து ஒரு சின்ன பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதை பார்த்தோட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு வர சொல்லிட்டு அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காக போகிறாரு. அதுக்குள்ளே இவர் போகிறதுக்குள்ளே அந்த பையனை போட்டு அடின்னு அடித்து அவனை கொன்று போடுறாங்க. இப்போ வந்து கரெக்டாக அங்கே வந்து போலீஸ் வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவர் தான் வந்து அந்த கொலையை பண்ணிட்டாருன்னு நினச்சி இவரை தூக்கி ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே இவர் வந்து எவ்வளோ தான் வந்து சொன்னாலுமே யாருமே நம்புறாப்புல தெரியல. இவரை தான் அக்யூஸ்டுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்காங்க. இதனால் ரொம்பவே அழுதுகிட்டு நான் பண்ணலங்கிற மாதிரி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. அப்போயுமே வந்து போலீஸ்காரங்க விட்றாப்புல தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஆள்லாம் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போயும் கேட்குறாப்புல தெரில. உடனே வந்து இவரை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் போடுறாங்க.
இப்போ வந்து கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் தான் கொலை செஞ்சதாக சொல்லி இவரை தூக்கி ஜெயிலில் விட்டுறாங்க அந்த வயசுலேயே. இதனால் ரொம்பவே வருத்தப்பட்டு கெஞ்சி கூத்தாடினாலுமே வந்து யாருமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இதனால தான் வந்து சுப்பிரமணிங்கிற பேரை மாற்றி, ஏன்னா இவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து கொலைகாரனோட பையன் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சுப்பிரமணிங்கிற பேரில் வந்து இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஃப்ளாஷ்பேக்கை வந்து இப்போ தான் வந்து சொல்ல வராங்க. இப்போ தான் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்துகிறாங்க இவர் வந்து எதனால் பேர் மாற்றி இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம திப்போட அப்பா பேரில் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நான் கொலை பண்ணலேன்னு சொன்னதை அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கல. அவங்க ஒய்ஃபுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பிரச்சனைலாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ திப்பு வேறு வந்துட்டான். என்றைக்கு திப்புக்கு தெரிஞ்சு அவன் என்னை பற்றி என்ன நினைக்கப்போனா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க 2 பேரும். இருந்தது சுப்பிரமணியம் அத்தையந்தான். அந்த கடனை வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. இவரோட இந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சே நம்ம டைரக்டர் வந்து இந்த வாரத்தை ஓட்டிடுவார் போல். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீனை ஒண்டி காமிச்சிட்டு மீதி எல்லா சீனுமே வந்து இவரோட ஃப்ளாஷ்பேக்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வந்து கடுப்பாக வந்தாலும் வேறு வழியில் பார்த்தாகணுங்கிறது நம்ம நிலைமையாயிடுச்சு. இப்போ இனிமேல் இது வந்து எப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் தெரிய போகுதுன்னு தெரியல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து டைரக்டர் ஜவ்வு மாதிரி இருக்கிறதுல பெரிய ஆளாக இருப்பார். அவங்களுக்கு ஒரு டாப்பிக்கை வச்சு ரொம்ப நேரத்துக்கு இழுத்துறாரு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து குறைஞ்சது வந்து 2 பாயிண்ட் தான் டைலாக்கே இருக்குது. மீதியெல்லாம் வந்து தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் அதிகமாக வருது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து சின்னதாக முடிக்க வேண்டியது. ஆனால் இதே பழைய எபிசோடுக்கு வந்து அவர் திறமையால் இழுத்துக்கிட்டே போகிறாரு. ஓகே, இதுலேயே வந்து இந்த எபிசோடு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த வீடியோ வந்துடும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எப்படியோ வந்து முட்டி மோதி 11,400 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20,000க்கு வந்து கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறாங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு உதவியாக வந்து இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் வந்து ஒரு 5,000-6,000 பேர் பார்க்குறீங்க. அதுலேருந்து ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணி ஆளில் போனாங்கன்னா சும்மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேண்டி வைங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வேண்டிய எடுத்து பார்த்தா போதும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. மற்ற மீதி எபிசோடெலாம் கூட சூப்பராக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து வீடியோலாம் பார்த்து கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே காலைல போட்டுரும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் லேட்டானதுக்கான காரணம் வந்து நெட்வொர்க் இஷ்யூவால் தான் வந்து வீடியோ காலைல அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் தயவு செய்து எல்லோரும் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ பேர்த்துக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறையா பேர்த்துக்கு போகும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுவோங்க. அது ஆளில் போடுறதும் போடாததும் அவங்கவுங்க விருப்பம் தான். ஓகே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க அடுத்த எபிசோடுக்குள்ளே போகலாம்.